அவள் தானே எங்கள் புன்னகை. அவசரப்பட்டு அடிச்சிட்டனும் தப்புதான். இருந்தாலும் அவ கேட்ட விஷயம் அவளுக்கு தப்பா படலையா? எப்படி அவ என்னை பார்த்து கேட்டு இருந்திருக்கலாம்? வர வர ரொம்ப கோவப்படுறேன். சரி போய் சாரி கேட்கலாம். புருஷன் பொண்டாட்டினா சண்டை வர்றது சகஜம்தான். போய் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டோன்னா சரியாயிடும். நம்ம மேல தப்பு இருக்கு, அதனால நம்ம போய் சாரி கேட்கலாம். சந்தியா, சந்தியா, ஏய் சந்தியா. சார். ஸ்ரீனிவாசன், என்ன நீங்க உள்ள இருந்து வரீங்க? இல்ல சார், மேம் உள்ள சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ உள்ளவா இருக்கா? இல்ல சார், மேம் இல்ல. மேம் ஆபீஸ் விட்டு கிளம்பி ½ அன் மேல ஆகுது சார். ½ hour என்கிட்ட சொல்லல. என்னன்னே தெரியல சார். மேம் ஒரு மாதிரியா அப்செட்டாவே இருந்தாங்க. ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே ஃபேஸ் இருந்தது. என்னாச்சுன்னு கேட்டேன். தலைவலின்னு சொன்னாங்க. வேணா டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொன்னாங்க. என்னை ஃபைல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டாங்க. சார், உங்களுக்கும் மேம்க்கு ஏதாவது சண்டையா? அது நார்மலா எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இருக்கிறது தான். ஆனா இப்பெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டா. சரி ஓகே, எங்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாலா? இல்ல சார், நான் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். செக் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள பார்த்தா மேமவே காணோம் சார். அப்படியா? சரி ஓகே, டைம் ஆயிடுச்சுல, எல்லாரும் கிளம்புங்க. என்ன கலை போயாச்சா? சார், எல்லா ஸ்டாஃப்ஸுமே கிளம்பிட்டாங்க. ஓகே தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு கிளம்புங்க. ஓகே ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, இருந்தாலும் சொல்கிறேன். நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையெல்லாம் வரும். ஆனால் ஒன்று நான் பேசிடுவேன், இல்லைன்னா அவள் பேசிடுவா. அந்த விதத்தில் நீங்கள் ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் வேறு மாதிரி இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ்ன்ற ட்ராக்குக்குள்ளேயே நீங்கள் வந்திருக்கீங்க. அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த விதத்தில் மேம சந்தோஷமாக பார்த்துக்கோங்க சார். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள். இந்த கொஞ்ச நாளில் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோமே. ஸோ பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கொஞ்சம் ஓவராக கோவப்பட்டுட்டேன். ஐ நோ. ஓகே, நான் போய் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். எப்படி வீட்டுக்கு தான் போயிருப்பான். ஓகே சார். ஓகே, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஓகே ஸ்ரீனிவாசன். அப்புறம் ஸ்ரீனிவாசன், நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீ கோவக்காரின்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ கோவக்காரியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருக்கல. கால் பண்ணி பார்க்கலாம். The number you are trying to call is currently not reachable. Please try again later. நாட் ரீச்சபிளா? என்ன என் மேல உள்ள கோவத்துல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போயிருப்பான். சரி ஓகே, வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்திக்கலாம். நீ பக்கத்தில் இருக்கும்போது உன்னோட வேல்யூவே எனக்கு அவ்வளோக்கா தெரில. பக்கத்தில் தானே இருக்க, என்னை விட்டு எங்கே போயிட போற, என் கூட தான் இருப்ப அப்படின்ற தைரியத்தில் நான் பாட்டில் இருந்துட்டேன். ஆனால் இப்போ ஒரே ஊருக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் நீ ஒரு இடத்துலையும் நான் ஒரு இடத்துலையும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ என் கூட காலேஜில் இருந்தாலும் அந்த அந்த நிமிஷங்கள் இன்னும் நீண்டுட்டே போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முடியாதில்ல. நைட்டில் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. அப்படி என்ன வாழ்ந்துட்டோம் இவ்வளோ மிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஆனால் வாழாமல் இருந்தது தான் இவ்வளோ தூரம் மிஸ் பண்ண வைக்கதான்னு தெரில. லைஃப் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. என்னதான் உன்னை சீண்டி வம்பிழுத்தாலும், நீ அதுக்காக கோவப்பட்டாலும், என்ன பண்ணாலும் உன்னை பற்றின ஒரு நினப்பும் உன்னை மிஸ் பண்ணுறதோட அந்த பெயினும் என் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தும் 2 பேரும் தனித்தனியாக இருந்திருக்கும். அந்த கொடுமையை 1 இயராக உனக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கொடுமையை நீ எனக்கு கொடுத்துட்டல. உன் மனசில் நான் தான் இருப்பேன்.
எப்போதுமே இருப்பேன். இருந்தது என்னமோ கொஞ்ச நாள் தான், ஐ மீன் ஷார்ட் பீரியட். ஆனால் அதில் கிடைச்ச நினைவுகள் ரொம்ப பெருசு. சின்ன சின்ன நினைவுகளாக இருந்தாலும் அது ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் பெயின்ஃபுல் மெமரிஸ். இப்போவும் என்னை வம்பளத்து என் கூட உரண்டலுக்கு தான் நீங்கள் முன்னுக்கு வரீங்களே தவிர என் மனசில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலை. இனி ட்ரை பண்ணுவீங்களான்னு தெரில. உடல் 2 தான் பிரிஞ்சிருக்கே தவிர நம்ம உயிர் பெரியல. எப்போதுமே நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருப்பீங்க, நான் உங்களை தான் நினச்சிட்ருப்பேன். இது யாருனாலையும் மாற்ற முடியாது. தாலிக்கொடி உறவுக்கு அவ்வளோ அவ்வளோ இருக்குது. உங்கள் மேலே கோவம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னால் உங்களை நினைக்க வாட மகேஷ், என்னண்ணா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா? அதான் மேல உட்காந்து காத்து வாங்கிட்டு. ஐயோ செம்மக்கலாய். என்னண்ணா நீங்க பொண்டாட்டியா பிள்ளையான கல்யாணம் பண்ணாமல உட்காந்துருக்கீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். எப்படின்னா இப்படிலாம் எப்படிரா? அது எப்படின்னா கரெக்டா அண்ணிய நம்ம காலேஜுக்கு வர வச்சிட்டீங்க. என்னண்ணா சொன்னோன்னு சிரிக்கிறீங்க? ஏப்பா சாமி, உன் அண்ணிய நம்ம காலேஜுக்கு வர வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, கொஞ்சம் நெஞ்ச வேலை பார்க்கலடா. எப்படிண்ணா உடனே உங்களுக்கு மண்டை வேலை செஞ்சது? உடனே எல்லாம் செய்யல. உங்க நொண்ணி இங்க இருக்கும் போதே நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன எக்ஸாம்ஸ் தான் எனக்கு தெரியாம இருந்தது. அப்புறம் ஒரு நாள் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் போது லெக்சர்ஸுக்கு தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சேன். ஆனா அவ எங்க எக்ஸாம் எழுதுறா, அவளுக்கு எங்க போஸ்டிங் போட்டிருந்தது, அவ எங்க பாஸ் ஆனா, இது எல்லாத்தையும் அன்னைக்கு எனக்கும் கல்யாண நாள் வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அது அவளுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா வச்சா பத்தியா எனக்கு ஆப்பு. சரி ஓகே, இது நல்லதுக்கு தான் சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு இது தெரியாமல நடந்துச்சு. அது எப்படி கரெக்டா நம்ம காலேஜுக்கே வர மாதிரி ஏற்பாடு பண்ணீங்க? கவர்மெண்ட் காலேஜ்னா லெக்சரரா வர்றதுக்கும் கொஞ்சம் திறமை வேணும். அதே பிரைவேட் காலேஜில் அப்படி கிடையாது, காசு தான் பேசும். ஸோ நானும் கொஞ்சம் காசு கொடுத்தேன். அதனால இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் இன்னொரு ஸ்டாஃபை போய் அந்த சமயத்தில் நிப்பாட்ட முடியல. எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால தான் காசை கொடுத்து வாணிய நம்ம காலேஜுக்கு வேலைக்கு வர வச்சேன். அண்ணா என்ன சொல்றீங்க? அதான் சொன்னேன்ல, எனக்கு வேறு வழி தெரியல. அவளுக்கு என் மேலே இருக்கிற கோவத்தை அவ கூட இருந்து தான் நான் சரி பண்ண முடியும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணியை லவ் பண்றீங்களா? உனக்கு நல்லாவே தெரியும் பூமியை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு. அவளை மறக்க முடியாம அந்த 4 வருஷம் நான் பட்ட கஷ்டம் என்னன்னு என் கூட இருந்து நீ பார்த்தவன். ஆனா அந்த அன்பை மொத்தமா இன்னொருத்திக்கிட்ட இருந்து அதை நான் பார்க்கும்போது அந்த இடத்துல பூமி மேல வச்சிருந்த காதல் ஒன்றும் இல்லைன்னு ஆனது என்னமோ உண்மைதான். ஆனா என்னைக்குமே என் பூமி மேல உள்ள காதலை நான் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி உன் அண்ணி என் லைஃப்ல வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் லைஃபே மாறிச்சு. ஆரம்பத்துல பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லுவேன் நீ சொல்லுவேன்னு 2 பேரும் எதிர்பார்த்து கடைசியில 2 பேத்துக்குமே ஏமாற்றம் தான் கிடைச்சது அந்த கல்யாண நாள். நான் அவ விஷயத்துல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்டா. அவளுக்கு கோவம் இருக்கிறது நியாயமானதுதான். சீக்கிரமாவே அவ கோவத்தை சரி பண்ணி அவளை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அண்ணா நிஜமாவே உங்களை நினைச்ச பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன்னா பூமி அண்ணிய மறக்கிறதுக்கே நீங்க அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த காதல் தான் போயிடுச்சு, இந்த காதலையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி இழுத்து பிடிச்சி கூட வச்சிருக்கீங்கல்ல. செம்மண்ணா, உங்கள் நல்ல மனசுக்கு சீக்கிரமாக அண்ணி மனசு மாறுவாங்க. நம்பிக்கையோட இருக்கேன். சரி என்னடா ஆளக்கானான்னு சொல்லிட்டு தான் பேசலான்னு வந்தேன்.
சரி ஓகே, சரணுங்க வந்தானா? தெரியலடா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பொண்ணு சந்தியா முன்னாடி வந்துருச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா சரண் பின்னாடி வந்தான். சாப்பிடும்போது கூட ஒருத்தருக்கு மூஞ்சி கொடுத்து பேசிக்கல. அந்த பொண்ணு ஒரு சீட்லயும் இவன் ஒரு சீட்லயும் உட்காந்துருந்தாங்க. அப்படியா? ஏதாவது சண்டை போட்டிருப்பானுங்க. சரி ஓகே, நான் போய் அவனை பார்க்குறேன். சரிடா, போ. இப்படியா அன்னி கூட ட்ரீம்லேயே வாழுங்கன்னு? ஆனால் ட்ரீம்ல வாழ்றது கூட ஒரு சுகம் தானா? நிஜத்தை விட கற்பனைக்கு தான் அழகதிக்கும். போ. கரெக்ட். ஏன் எதுவுமே சொல்லாம ஆஃபீஸ் விட்டு வந்தேன்? உன்னதான் கேட்குறேன். எப்போதும் 2 பேரும் ஒன்னா தானே வருவோம். சரி, அதை கூட விடு. மதியானம் நான் பண்ணதுக்காக நீ அப்படி நடந்துக்கிட்டேன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். சாப்பிடும்போது கூட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் பண்ணது தப்பு தான், நான் அடிச்சதும் தப்பு தான். ஆனா நான் எதுக்காக அடிச்சேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க யாருக்கு புரியுதோ இல்லையோ அது உனக்கு நல்லா தெரியும். மீறியும் நீ அப்படி நடந்துக்கிட்டதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி விடு, நானே மன்னிப்பு கேட்குறேன். நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசு. நீ இப்படி மௌனமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ. அதுக்காக இப்படி பேசாம இருந்து எனக்கு தண்டனை கொடுக்காத. சந்தியா, ஏய் இப்படிலாம் நடந்துக்காதடி. கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் பேசு. ஏய் சண்டைக்கோழி, கையெடு. சரி, என்னை எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. நீ தானே சொல்லியிருக்க சண்டை போட்டா நைட்டுக்குள்ள சமாதானம் ஆயிடணும்னு. என்னடி இது? இது சமாதானம் ஆகக்கூடிய சண்டை கிடையாது. கையெடுத்துட்டு போ. ஏய் எந்திரடி முத, எந்திரி. உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல, தயவு செஞ்சு வெளியே போ. நான் அதை நேரம் அமைதியா இருந்தேன்ல, வெளியே போ. இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்ன இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் உன்னை அடிச்சதே கிடையாதா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை அடிக்கிறேனா? உனக்கு எனக்கு பேச பிடிக்கல சரண், வெளியே போ. இந்த அளவுக்கு நீ கோவப்படுற அளவுக்கு நான் என்னடி பண்ணேன்? உன்னெல்லாம் நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவேன். இப்பதான் நீ பண்றதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காததையும் தாண்டி பயமா இருக்கு. உனக்கு அது புரியவே இல்லை. இங்க சண்டை போட்டா சாரின்னு ஒரு வேர்டை கேட்டுட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போய் நினைச்சுதானே அந்த தைரியத்துல தானே சண்டை போடுறீங்க. இனி உனக்கு மன்னிப்பே இல்லை. வெளியே போ. உன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல. வரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா? என்னடி புதுசா பேசவே பிடிக்கலன்னு நான் சொல்றேன்? இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே. நீ இந்த புதுசா நடந்துக்கிற, எப்படி எப்படியோ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எனக்கு அது பிடிக்கல. உன்கிட்ட சொன்னா நீ அதை புரிஞ்சுக்கிறியா? அதை கேட்காம தான் என்ன நீ அடிக்கிற. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு வெளியே போ. இப்போ நான் தலை மேல பாச வைக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல எப்படி? இங்க பாரு, திரும்ப திரும்ப அதுவே பேசி என்ன ஹர்ட் பண்ணாத. வெளியே போ. நீ யார் மேலயும் பாசவே என்னமோ பண்ண. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. இனிமே உன்னை பத்தி நான் எதுவுமே கேட்க போறது கிடையாது. நான் கேட்டாலே இங்க எல்லாமே தப்பா தான் இருக்கு. என் இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் என் வலி என்னன்னு தெரியும். அதெல்லாம் யாருக்குமே இங்க புரிய போறது இல்ல. வெளியே போ. இருந்த மனச நாராக கிழிச்சு புட்ட, கருப்பாயிருந்த இரவ கலரா மாத்தி புட்ட. இங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. யாரு என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சனோ அவனே என்ன ஹர்ட் பண்றான். இந்த இதுக்காக தான் எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொன்னேன். ஏய், ஏன்டி இப்படி படுத்துற? படுத்துறனா? ஏண்டா பொறுக்கி நாயே, அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கிராமத்துல வச்சு என்ன சொன்னேன்? எனக்கு குடிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னனா இல்லையா? மீறியும் இங்கெல்லாம் வச்சு குடிச்சா என்கிட்ட நீங்க மாட்டிக்கிடுவீங்கன்னு வண்டியில கார்ல வச்சு அதுவும் ஜூஸ்ல கலந்து அடிக்கிறீங்க. அது மட்டும் நான் எதுக்கு எனக்கு கத்து கொடுத்தேன்? எது நான் கொடுத்தனா? ஓஹோ, அப்புறம் வேணான்னு சொல்ல புடிங்க அடிச்சுட்டு, அது அடிச்சுட்டு என்னமா வளர்ற நீ? நான் குடிச்சாலும் என்ன நீ குடிக்க விட்டுருக்க கூடாது. நீ குடிக்கிறதே தப்புங்கற. இதுல எனக்கு வேற நீ கொடுத்திருக்க. சீ கருமம், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நீ குடிக்க வச்ச. இது நல்லா இருக்கே.
குடிக்கும் போது நல்லா ஜாலியா ஜிம்கானான் இருந்துச்சு, இப்போ கசக்குதா? பொறுக்கி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி விடு, அதை நீ குடிக்க சொன்ன, வேற வழி இல்லாம நானும் என்னன்னே தெரியாம குடிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்குவோம் என்ன. இன்னொரு வேலை பார்த்தியே, அது எவ்வளோ பெரிய தப்பு. அதுவும் அந்த இடத்துல யாருமே இல்லாத அப்படி ஒரு பிளேஸ்ல காருக்குள்ள. எதுக்கு பார்த்தேன்? எனக்கு என்னங்க காதல் விழுகல. யாரு பார்த்தா? யாரு பார்க்க சொன்னது? நான் கிணத்துல விழுந்து சாக சொல்லுவேன், செத்துருவியா? செவிடியோட ஒண்ணு வச்சேன்னு வையன், உங்ககிட்ட பேசிருக்கவே கூடாது. மரியாதையே என் சட்டை கொடு. இப்ப எதுக்கு என் சட்டையை கழட்டி தூக்கி மேல வீசிட்டு இப்ப நின்னுட்டு இருக்க? வெளியே போறடி, எங்க அண்ணனை போய் பார்க்கணும். ஒன்னு போய் அப்புறம் பார்க்கலாம், எனக்கு பதில் சொல்லிட்டு போ. சொல்லணுமா? சொல்லு. கடவுள் தந்த கவிதை போல உன்னை நான் பார்க்கிறேன். இதற்கும் மேலே என்னை வேண்டும் என நான் கேட்கிறேன். இப்ப பேசி பார்க்கலாம். இங்க பாரு, அவ்வளவுதான். என்ன தலை தலை தரணுமா? தலை வேணும்னா மறுபடியும் சண்டை போடலாமா? எதுக்கு மறுபடியும் சண்டை போட்டு சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் காட்டுக்குள்ள நிறுத்துவேன். மழையே அதாவது மழை வராமலே இருந்திருக்கும், ஆனால் மழை வர மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வேலையை முடிச்சிருவேன். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா? உன்னை பற்றி நான் தானே புரிஞ்சு வச்சுக்க முடியும். பிகாஸ் ஐ எம் லவ் வித் யூ. உன்னை மாதிரி இழிச்சவாய் மாதிரி புருஷன் கிடைச்சா எவ்வளோ வேணாலும் சண்டை போடலாம். ஓ, நாங்க இழிச்சவாயன். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன பொறுத்தளவுல என் புருஷன் எனக்கு இழிச்சவாயன் தான். பயங்கடி பேர இழிச்சவாயன், அந்த வாயன் இந்த வாயன்னு வைப்பீங்கல்ல. முதல்ல ஒரு கேர்ள் பெஸ்டியை ரெடி பண்ணு. அப்படியா? தைரியம் இருந்தா ரெடி பண்ணி பாரு, நான் பார்க்கலாம். இங்க பாரு, நீ எத்தனை கேர்ள் பெஸ்டி உருவாக்குனாலும் சரி, எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் உருவாக்குனாலும் சரி, ஏன் எத்தனை கீப் வேணாலும் வச்சுக்கோ, ஆனா இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். என்ன கீப் வச்சுக்கலாமா? தப்பு இல்லையா? நான் இருக்கும்போது உனக்கு கீப் வச்சுக்கணும்னு நினப்பெல்லாம் வருமா என்ன? வருது. என்னை இவ்வளோ க்ளோஸ் அப்ல பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு கீப் வச்சுக்கணும்னு நினப்பு வருதா என்ன? உன்னை க்ளோஸ் அப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் கீப் வச்சுக்கணும்னே ஆசை வருது. பொறுக்கி போடா. எத்தனை பேர் தேடி போனாலும் கடைசியா உனக்கு ஒத்து வரது என்னமோ நான் தான். என்கிட்ட தான் நீ சரணடையணும். அது என்னமோ உண்மைதான். என்ன மாய மந்திரத்தை போடுறீங்களோ? சரி, ஓகே. இப்படியே பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நானும் அதுதான் சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன இன்னைக்கு ஆடு தன்னால வந்து தலையை கொடுக்குது? ஏன்னா இன்னைக்கு பூனைக்குட்டி பயங்கரமான ரொமான்டிக் மூட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப சரி, புலி வேட்டையாடிட வேண்டியதான். எவன்டா அது சிவபூஜையில கரடி போந்த மாதிரி மாதவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆகாவளி. அதுக்கிட்ட காலையில பேசலாம். சரி சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடி பொம்மை மாதிரி நிக்கிற? நான் தான் மூணு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ரைட்ரா. சரி இரு, நம்ம ரொமான்ஸ்ல ஏதோ ஒன்று தீ வைக்க பிளான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் அமர்த்தி வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் மூடிட்டு போய் முதல்ல என்னன்னு பார்ப்போம். என்னடி பல்ட்டி அடிச்சிட்ட? சும்மா நைன் ஃபோன் வந்துட்டு இருந்தா மூடே போச்சு போ. இரு, நான் போய் அமர்த்தி வச்சுட்டு அப்புறம் வந்து ஹலோ மகேஷ் எங்கடா இருக்க? சரண், என்னடா ஏன் ஒரு மாதிரி பேசுற? டேய் மகேஷ், எங்க இருந்தாலும் நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வாடா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மேலே வா. குடிச்சிருக்கியா? ஆமாடா, நீ மேலே வா. கொஞ்சம் நம்ம பேசணும்டா. இல்லைன்னா ரொம்ப அழுவேன். வாடா. எதுக்கு குடிச்ச? யார் வாங்கி கொடுத்தா? வர வை. சரணா நல்லா குடிச்சிருக்கான். என்னன்னு தெரியல, அவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஆளு ஒரு மாதிரியாக தான் இருக்கான். அண்ணி அவன் என்கிட்ட பேசவே இல்லை. நானும் வழி போய் பேசி பார்த்தேன், பேசல. ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன
அவன் எப்போ பார்த்தாலும் போய் குடிக்கிறான்? சரி ஓகே, நீ போய் முதல்ல அவனை பாரு. சாரிடி, நீயா ஆசைப்படும் போது. ஏச்சி, முதல்ல போய் சரண பாரு. நான் பொண்டாட்டி, நீ என் புருஷன், சரியா? இன்னைக்கு நாளைக்கு கூட நடக்கும், போ. சரி ஓகே, நான் வந்துடுறேன்னா. எப்படியும் இன்னைக்கு நைட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அவன் ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் வரேன், ஓகேவா? அவன் தூக்கம் வந்தால் தூங்கு, லேட்டாகும் வர்றதுக்கு. அவன் குடிச்சா நீ குடிச்சா செவனியோட ஒன்று வாங்குவேன். ஆமாம், இப்போ குடிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். போயிட்டு வரேன். சர்ட்டுங்க. சரி, கம்பியில் போட்டிருக்கேன் பாரு, எடுத்து போட்டுட்டு போ. ம். எப்பா, சார கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ பிஸியா இருக்கீங்க போல. ஏய் இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவசர அவசரமா கிளம்பி போயிடுறீங்க. காரணம் அத்தை காலையிலே உங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துறதுனால. இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் சாப்பிடாம கூட போறீங்க. மதியானம் அதே மாதிரி சாப்பாடு கொண்டு வரவான்னு கேட்டாலும் வேணாங்கிறீங்க. ஃபோனில் கூட பேசுறதுக்கு சாருக்கு டைம் இல்லை, அவ்வளோ பிஸி இல்லையா? இப்போலாம் என் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அவ பாவம், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அவளுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்பாவா இருந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவளுக்கு கிடைக்காது. இல்லடி, ஒர்க் ப்ரெஷர். அதான். ஒர்க் ப்ரெஷர் மட்டுமா இல்லை மைண்ட் ப்ரெஷருமா? ஏய் அதெல்லாம் ஒன்றும். விஜய், நீங்கள் ஏன் புருஷன் என்ன? உங்களை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டுருக்கு, உங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். என்ன இப்போது இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி பேசுகிறதுக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால தானே? ஏய், அவளை பற்றி பேசணும்தாண்டி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவ இன்னைக்கு என்ன வெளியே கூட்டிகிட்டு போனான். போனீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு மாட்டேன்னு தான் சொன்னேன். ரொம்ப கம்பல் பண்ணி வர சொன்னாலா. ஸோ சரி கூப்பிட்டுட்டா, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டாச்சின்னு சொல்லிட்டு போனேன். எங்கேயும் போல, காஃபி ஷாப்புக்கு தான் போயிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டேன். சரி, எதுக்கு கூப்பிட்டு போனா சொல்லுங்க. ஏதோ வேற ஏதோ ஹாப்பியான நியூஸ் சொல்ல தான் கூப்பிட்டு போறான்னு நானும் போனேன்டி. ஆனால் அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்ன சொன்னா? அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சான். விஜய், என்ன சொல்றீங்க? ஆமாம், அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சான். அது அவ்வளோ கேஷுவலாக என்கிட்ட சொல்கிறான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது, இருந்தால் அட்வைஸ் கொடுத்தேன். ஆனால் அவள் அதை கேட்கறது மாதிரியே இல்லை, அவ்வளோ ஜாலியாக பேசுகிறா. அவ எதிர்பார்த்ததே இதுதானே. 2 வருஷமா வயதாவை இழுத்து வச்சிருந்தா, இப்போ அது கிடைச்சிருச்சு இல்லையா? ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் டிவோர்ஸ் கிடைக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னடி யோசிக்கிறா? இல்லை, அப்போ என்ன சொன்னா? அதான் நான் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தேன். இப்படி நீ பண்ணிட்ட அப்படின்னு, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டா உன் ஹஸ்பண்டை நீ சுதந்திரமா விடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசனாக ஆகிடும், இப்படியே விடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவோ பேசி பார்த்தேன். பட் அவளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவள் லைஃப்பில் நான் எதிர்பார்க்காத பர்சன் போயிட்டாங்க. அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால தான் அவள் இந்த அளவுக்கு நடந்துக்கிறான். ஆனால் என்னோட பயமே அவள் உங்களை ஏதாவது பண்ணிட்டு வந்தான். ஆனாலும் எவ்வளவோ தைரியமாக இருக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன், என்னால் அதை சொல்ல முடியல. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஏன் நீ ஸ்டார்டிங்கே சொல்லலைன்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வரும். சப்போஸ் இதில் நான் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் காட்டாததுனால, இது ஆப்போசிட் பர்சனோட அவங்களோட மொத்த கதைங்கிறதுனால என்னால் இதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல தான் மறைச்சிருக்கேன். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நான் சொல்லுவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஒன்றும் இல்லை. என்னடா இத்தனை வருஷ காலமாக கேட்காதவன் இப்போ இப்படி கேட்குறான்னு தப்பாக நினச்சிக்காத. ஜஸ்ட் நம்ம 3 நல்லா இருக்கும் போதே கேட்டதுல தப்பு இல்லையா? நான் உங்கள் பொண்டாட்டி, சொல்லுங்கள். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் கிட்ட ஆக போகுது. 3 வயசில் ஒரு குழந்தையும் இருக்கா. இப்போ போய் இதை நான் கேட்குறேன்னு நினைக்காத. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல், அதாவது என்கிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்த உன் மனசுக்குள்ளே வச்சிருக்கியா? ஏய் என்னடி, நான் அப்படி கேட்டுட்டேன்னு தப்பா நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன்? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஜஸ்ட் கேட்குறேன்னு தோணுச்சாதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட என்னத்தை மறைக்க போகிறேன்? ஒன்றும் இல்லை விஜய், மன்னிச்சிருங்க விஜய். இந்த மாதிரி நிறைய வாட்டி கேட்டுட்டீங்க, ஆனால் இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. சீக்கிரமாக சொல்ல வேண்டிய நாள் வரும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ஓயாமல் இந்த விஷயத்தை திருவி கேட்குறீங்கன்னா அவள் உங்களுக்கு சாவி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். விஜய், அவளை உங்கள் கூட இருக்க வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் கொடுக்குற சாவி பார்த்தா எனக்கு என்னமோ இப்போ தான் ரொம்ப பயமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டணும்னா நான் அந்த பர்சனை மீட் பண்ணால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, 5 வருஷம் கழிச்சு அகைன் மீட் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ தான் டவுட்டு வருது, ஒரு வேளை அன்றைக்கி வந்த ராங் கார்டுக்கும் இவளுக்கும்
ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? என்னவா இருந்தாலும் இருக்கட்டும் விஜய். உங்களுக்காக நான் யாரை வேணாலும் இழக்க தயாராக இருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையும் உங்களை நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் லவ் வித் யூ. சரி ஓகே, தேவையில்லாத பேசி மனசை குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நீ தூங்கு, காலையில் சீக்கிரமா எந்திரிப்பில்ல. இல்லை, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற தாண்டி எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 1 மணி ஆனாலும் பேசிட்டே தூங்கலாம். ம். மூடிடு பூவிழிமானே, தாலாட்டிட பாடுற நானே, என் தோள்களும் தூளியும் தானே, ஆராரோ ஆரீரோ, நிலவோட சேர்ந்து பனி காத்தும் வீச, ஓம் காதில் எதமா தாலாட்டு பாட, கண்மூடிடு பூவிழிமானே, தாலாட்டிட பாடுற நானே. என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இனிதான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஏன்னு நீ கேட்கணும். என்னதான் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணியிருந்தால் அது ஒரு சைடு ஹாப்பி தான். ஆனா இப்போ அடுத்தபடி எடுத்து வைக்கிறேன் பாத்தியா, இதுதான் எனக்கு டபுள் ஹாப்பி. ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். ஓகே? பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்னவா இருந்தாலும் அதான் முன்னாடி பேசிட்டோமே, அப்புறம் என்ன, அதை பத்திலாம் கவலைப்படாத. ஆனா நான் நினைச்சது நடக்கணும். முடியும்ல? ம், முடியும் முடியும். தேங்க்யூ. டேமு தூங்கிட்டியாடா? டேமு, இனிமே நாளையில இருந்து நீ அம்மா கூட ஆபீஸ் வர வேணாம். இல்லடா, நீ அம்மா சொன்னா கேட்பில்ல. இனிமே நீ பாட்டி கூட இருடா. அம்மா கூட ஆபீஸ் வர வேணாம் கொஞ்ச நாளைக்கு. அம்மா சொன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் இப்ப என்னதான் பண்ண முடியும்? இவ்வளவு பாசம் வச்சிருக்கா, அவரு இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நான் இப்போ என்ன பண்ணிதான் சரி பண்ண போறேன்னு தெரியல. நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் கொடுக்கறணும்னு தோணுது. 4 பேர் நம்மள தப்பா யூஸ் பண்றாங்கன்னா நம்ம இதுக்குள்ள வராம இப்போ நிம்மதியா ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா இங்கேயும் குழந்தை வச்ச பிரச்சனை வருதே. அவர் எனக்கு வேலை கொடுத்த தெய்வம். எந்த சூழ்நிலையிலையும் அவரை நான் தப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. அவங்க லைஃப்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. கடவுளே, நீதான் ஏதாவது வழி பண்ணணும். மென்டல் ஆயிட்டியா சரணு? எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்க? ஆ, எதுக்கு இப்படி குடிச்ச உடம்புக்கு எடுத்துக்கிற? குடிக்கலாம்டா, அதுக்கு நீ இவ்வளோவா? டேய், நான் மனசு வந்து எதுவுமே தப்பு பண்ணலடா. நான் அவளை மதியானம் அடிச்சிட்டேன். அவ ஒரு வேர்ட் சொன்னா அதுக்கு நான் கோபப்பட்டு அடிச்சிட்டேன்டா. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து சாரி கேட்டேன். ஆனா அவ என்ன மதிக்கவே இல்லை. அவ என்ன தெரியுமா சொன்னா, என் கூட பேச பிடிக்கலையாண்டா அவளுக்கு. என்ன பாரு, உனக்கு என் கூட பேச பிடிக்கலையா? பாருதான் இல்லையா, நீ யாருமே பிடிக்கலடா. அவளை எவ்வளோ லவ் பண்ற தெரியுமா? ஒரே வார்த்தையில பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அதுக்கு குடிப்பியா? எனக்கு இதை விட்டு வேற எதுவும் தெரியாதுடா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்டாட்டியே என்ன புரிஞ்சுக்கல. யாரு வாழ்க்கைய வெறுத்து போச்சுடா. நீ பாரு சரண், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். நீ அடிச்சது தப்புன்னு தான் சொல்லுவேன். அவங்க அவ்வளோ பெரிய வேர்டை சொல்லியிருந்தாலும் நீ ஏன் அடிச்ச? பொறுமையாக சொல்லலாம்ல. இங்கே பாரு, பொண்ணுங்க மனசு நம்மளோட மனசு மாதிரி கிடையாதுடா. எதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, பொண்ணுங்களுக்கு தப்பு, பசங்களுக்கு கல்யாணங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி. ஆனால் பொண்ணுங்களுக்கு அது லைஃபு. அதுக்குள்ளே அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது அன்னைக்கு நீ குழந்தை மேலே பாசம் வைக்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீ அவங்கள சாப்பிட கூப்பிட்டேன்னு சொல்லி பேசின பார்த்தியா, அது தப்பு. டேய், அவங்க வேலை செய்யற ஸ்டாப்டா. அவங்க சாப்பிட கூப்பிட்டு என்னதுக்கு? அது வந்து கை பாப்பாவோட அம்மா. அதனால தானே அப்படி கண்டுக்கிட்டேன். அதுக்கு அவ எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னா தெரியுமா? நானும் அவளும் ஒன்னா கேட்டுட்டாடா. அப்ப இவ்வளோ நாளா இன்னொத்திய பார்க்குற மாதிரி தான் இவளை நான் பார்த்துனா.
இவள நான் தொட்டனா பதில் சொல்லுடா. டேய் இவ என் உயிர்டா. அது ஏன்டா அவளுக்கு புரியல? அவள்தான்டா எல்லாருமே இப்படிதான் மனசுல காயத்தை கொடுக்குதே எல்லாரும் வராதுங்க. என்னடா வாழ்க்கை? எனக்கு பிடிச்சவங்க மேல ஆசை வைக்க கூடாது, அது தப்பா? பாசம் வச்சா தப்பா? எனக்கு குழந்தை இல்லைன்னு தானே ஒரு குழந்தை மேல பாசம் வச்சேன். அதுக்காக என் பொண்டாட்டி எனக்கு குழந்தை பெற்று கொடுக்கலன்னு இல்லை. அவ குழந்தை பெற்று கொடுப்பா, எனக்கு தெரியும். ஆனா கலிப்பாப்பா மேல ஒரு பாசம். நாளைக்கு என் குழந்தை வந்து இப்படிதான் பாசம் வைப்பேன். அது ஏன்டா அவளுக்கு புரியல? அவன் சொன்ன வார்த்தை என்னால தாங்கவே முடியல. அவளை உண்மையா லவ் பண்ணிட்டு இன்னொருத்திய பாக்குற மாதிரி பாக்கணும்னு கேட்டுட்டால. எனக்கு ஒண்ணு விட்டா யாருமே இல்லடா. மனசு வலிக்குது. அவ என் கூட பேச மாட்டீங்களா? அதான் குடிச்சிட்டேன். சாதி பாவமடைய நெஞ்சு சின்ன எறும்பாச்சு. கால வச்ச கால மேல ஏறி போச்சு. நான் இங்க யாரடி? நீதான் மொத்தம் பாரடி. காதல் வேற ஏதடி? நீ நான் மட்டும் தானடி. வண்ணார் கொடி வண்ணக்கிளி ஏ உள்ளார உன்னார காயம். பழி கொண்டேனடி உயிர் கொண்டேனடி ஏன் மான கூடனையும். கண்ணாலே கண்ணோடு மோதும் கண்ணாடி பூவே நீதாண்டா. உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டா. உன்னதான் கேட்குறேன் நித்யா. நம்ம வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ரகம். என்ன, நான் ஒரு லெக்சரராக இருந்து உங்ககிட்ட கேட்கல, உன் கூட பிறந்தவளாக இருந்து தான் உன்னை கேட்குறேன். அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் நான் உன்னை தான் வாட்ச் பண்ணேன். ஆக்சுவலாக அங்கே நடந்த பிரச்சனையே உனக்கு தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மறைச்சி வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணுறேங்கிறதும் புரியும். என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் முதல்ல வெளியே சொல்லு. அப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் ஆச்சுன்னா அப்புறம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சொல்லு. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு வீட்டில் இருந்து வரும்போதே தலைவலி. அதான் தலைவலினா எதுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகிற? ஓகே, தலைவலி வரலாம், அதுக்குன்னு தேம்பி தேம்பி அழுகணும்னு இல்லை. ஒன்றும் இல்லை, நீ பேசாம போய் உன் ஒர்க்கை பாரு. ஒன்றும் இல்லை வேணா. எதுக்கடி என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற? ஒருத்தன் உண்மையை பேசுறானா அவன் கண்ணிலே உண்மை தெரியும். என்ன? ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லு. அது அது அண்ணா அண்ணா என்னடா எதுக்கு அப்படி பதினேழு ஓடி? அண்ணா எப்படி சொல்ல? அண்ணா அண்ணி 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 என்னடா என்ன சொல்ற? அண்ணா அண்ணி மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. தண்ணி குளிச்சு பார்த்தா எந்திரிக்கல. டேய் என்னடா சொல்ற? என்னன்னு தெரியலண்ணா. வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. ஐயோ வா அனிதா. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது. விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது. உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாரா காதல் மழை. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? இல்ல டாக்டர், என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப பயமா இருக்கு. என்னால வெளியெல்லாம் போக முடியாது. அவ ஏற்கனவே ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. சரி ஓகே, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சொல்றேன், வெளியே போங்க. உள்ள இருந்தா பேசிட்டு டிஸ்டர்பா. இல்ல டாக்டர், நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர். ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க, வெளியே போங்க. இல்ல நான் இங்கதான் இருப்பேன். அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. நான் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கல, பார்த்து சொல்ல முடியும். வெளியே போங்க. வெளியே வெயிட் பண்ண சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றேன், போங்க. ஓகே டாக்டர், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். காதல் மழையே